வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். கலைச்சொல் பேட்ச் குரூப்பில் எல்லாம் சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எப்படி படிக்கணும், எப்படி கொடுக்க போகிறோம், அதை பற்றியான வீடியோ வச்சுங்களா. நீங்கள் இந்த கலைச்சொல் பேட்சில் சேர்ந்துட்டீங்க, உங்களை கடைசி வரைக்கும் கலைச்சொல்லை முடிச்சு கொடுக்குறது என்னோட பொறுப்பு. ஸோ கலைச்சொல்லை பற்றி கவலை வேண்டாம் இனிமேல், சரிங்களா. வீக்லி பிடிஎஃப் கொடுத்துரும், தினமும் வீடியோ வந்துடும். வீக்லி டெஸ்ட் கொடுக்க வைப்போம், சரிங்களா. 25 கொஸ்டின் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 99 ரூபா ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. 99 ரூபா ஃபீஸ் கம்மி தான், இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்குறோம், சரிங்களா. அதனால் யூஸ் பண்ணிக்கிறோங்க, சரிங்களா. இந்த ஷேர் பண்ண வேலை வச்சுக்கிறாங்க, யாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க போகணும், சரிங்களா. இந்த கலைச்சொல் பிறகு தான் நீங்கள் படிக்கணும். ஏன் சார் படிக்கணும்னா அதுக்கு ப்ரூஃப் போட்டிருப்பேன், ஏற்கனவே நான் சென்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கேட்டிருந்தாங்கன்னு 2 வீடியோ சென்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா. இதுதான் நம்ம கலைச்சொல் குரூப்பு, சரிங்களா. கலைச்சொல் பேட்ச் குரூப்பு நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருப்போம், இம்பார்ட்டன்ட் ஆடியோன்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா. இந்த கலைச்சொல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு வாட்ச்னு சொல்லியிருப்பேன். இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். இதை ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும், சரிங்களா. பேட்சில் வந்தவங்க கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏன் சார் அந்த புக்கில் இருந்து கலைச்சொல் படிக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். குரூப் 2 குரூப் 4 நடந்த கலைச்சொல் புக் ப்ரூஃபு போட்டிருப்பேன் வீடியோ, சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த ஆட்சி சொல் அகராதிலாம் படிக்க வேண்டாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், சரிங்களா. இது 2 வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கலைச்சொல்கள் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 புக் ப்ரூஃப்னு இருக்கலாம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 82 MB. இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த 2 வீடியோவில் சொன்னதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் தான் இதில் இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீக் மெட்டீரியல் இன்றைக்கி சண்டே உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. 6 மணிக்கு இந்த வீடியோ வந்திருக்கும். நான் இப்போ எடுக்கிற வீடியோ 6 மணிக்கு வந்திருக்கும். எப்படி படிக்கணும் எல்லாம் சொல்லுங்கள், சரிங்களா. இப்படி கொடுக்க போகிறோம், வீக்லி எவ்வளோ பிடிஎஃப் கொடுப்போம் எல்லாம் சொல்லுங்கள், சரிங்களா. 1 வீக்கு ஒரு பிடிஎஃப் கொடுப்போம், சரிங்களா. அதை பார்த்தா நீங்கள் படிக்கணும். அந்த வீடியோ கொடுப்பேன், அதை நீங்கள் காதால் கேட்டிங்கனாலே போதும், சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 தடவை ரீட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. வீக்லி சண்டே எக்ஸாம் நடக்கும், சரிங்களா. இதுதான் அந்த குரூப்பு, சரிங்களா. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்த குரூப் லிங்க்லாம் யார்ட்டி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர்லாம் சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன். நீங்கள் யார்ட்டையும் இப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், யார் உள்ளே வந்தாலும் துண்டாக தூக்கிடுவேன். ஸோ நிறைய இதெல்லாம் டெக்னிக்லாம் இருக்கும். துண்டாக எடுத்துட்டு அந்த ஆள் ரிமூவ் பண்ணி விட்டுனா நிறைய பார்த்துக்கணுங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட ஏமாற்ற முடியாது, சரிங்களா. இப்போ ரூல்ஸ் எதுனாலும் மாற்றணும்னா நிறுவனத்துக்கு உட்பட்டது தான், சரிங்களா. ஏதேனும் மாற்றம் இருந்தால் 5 கியூஸ் கொஸ்டின் தினமும் கொடுக்கலாமான்னு ஒரு பிளானிங் இருக்குது, இப்போதைக்கு இல்லை, சரிங்களா. அதை பார்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் அந்த பேஜ் இருக்கும், சரிங்களா. இந்த புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ஒரு புக்காக வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன் 5000 ரூபா ஆகும். 5000 ரூபா ஆனாலும் கூட உங்களால் முடியாது அந்த புக்கு, சரிங்களா. அதில் நம்மளை கொடுக்குற மாதிரி இருக்காது, சரிங்களா. அந்த பேட்சில் சேரணும்னு விருப்பம் இருந்தவங்க எப்போனாலும் சேரலாம், சரிங்களா. 99 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட்டு பண்ணுங்கள். பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த நம்பருக்காவது பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரூஃப், சரிங்களா. பேமெண்ட் ப்ரூஃபும் நீங்கள் இந்த நம்பருக்கு 93451366 அந்த நம்பர் டெலிகிராம் மெசேஜில் அனுப்புனீங்கன்னா நேமு, டிஸ்ட்ரிக், ஃபோன் நம்பர், டெலிகிராம் நம்பர் உங்களோட நம்பர்லாம் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டிங்கன்னா போதும். உங்கள் குரூப் லிங்க் தந்துடுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. எப்போனாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ டேட்லாம் கடைசி லாஸ்ட் டேட்டுன்னு கிடையாது, எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. QR கோடு வேணால் யூஸ் பண்ணிக்கிடுங்க. 15 கேள்வி உறுதியாக வரும், ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா. இப்போ பாருங்களேன், கலைச்சொல் டாபிக் நம்ம மொத்தம் பார்த்தோன்னா 31 ஃபைல்ஸ் இருக்கும், சரிங்களா. 31 ஃபைல்ஸு 32 ஃபைல்ஸ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. மொத்தம் 31 தான் வரும், சரிங்களா. 31 தான் வரும், 31 ஃபைல்ஸ் வரும். ஏன்னா மேலே ஒரு நம்பர் போட்டிருக்கு, கலைச்சொல் டாபிக்னு ஒன்று இருக்குது. அப்போ 31 ஃபைல்ஸ் வரையில் உங்களுக்கு நம்ம சின்ன டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம், நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் கான்ஃபிடென்ட் வரணும். 31 ஃபைல்ஸா சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சின்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முதல்ல கொடுத்துருவேன், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வீக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா பொலிட்டிக்ஸ், சரிங்களா. பாலிட்டிக்ஸ் கொடுக்க போகிறோம், சரிங்களா. பாலிட்டிக்ஸில் ஒரு 58 பேஜ் கொடுக்க போகிறோம். இந்த பாலிட்டிக்ஸ் 58 பேஜ் நீங்கள் படித்தாலே போதும். 58 பேஜ் எப்படின்னா ஒரே பிடிஎஃபாக நீங்கள் ஈவினிங் சண்டே சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ 6 மணி 6:30 இந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 5 நாள் இருக்கா, 5 நாள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துடும், சரிங்களா. ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்துடும், சரிங்களா. 10 பேஜாக 5 வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும் பிடிஎஃப்பில். ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த வீக்கு, சரிங்களா. இந்த வீக்கு அப்படி தான். இந்த வீக் ஃபஸ்ட்டு பார்த்தா பாலிட்டிக்ஸ் தான் முடிக்க போகிறோம். ஸோ சின்ன பேஜெலாம் முடிச்சிடுவோம். இதில் பெரிய பேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் இருக்குன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் பெருசு ஃபஸ்ட்டு, சரிங்களா. 2வது ஹோம் சயின்ஸு, இது ஃபஸ்ட்டு, இது 2வது பெருசு. 3வது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே தான் பெருசாக இருக்கும், அக்ரிகல்ச்சர்.
3 பெருசாக இருக்கும். 4வது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது வந்து உங்களுக்கு பெருசுன்னு பார்த்திங்கன்னா வெட்டனரி சயின்ஸ் பெருசாக இருக்கும். 6 வந்து மெடிசன். 7 வந்து உங்களுக்கு பெருசு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் 8வது வந்து பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜி. சரிங்களா? 9வது வந்து பெருசு ஃபிசிக்ஸு. 10வது பெருசு வந்து கெமிஸ்ட்ரி. 11வது பெருசு மேக்ஸு. 12வது பெருசு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 13வது பெருசு. மீதியெல்லாம் சிறுசு தான். சரிங்களா? மீதியெல்லாம் சிறுசாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே 12லாம் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு பாருங்க. அப்போ 10 11 எங்கே சொல்லியிருக்கோம்? 11 சொல்லல. 10க்கு அப்புறம் 11 வந்து இந்த இருக்குது 291. அதுக்கப்புறம் இங்கே ஊடல் ஒன்று வருது பாருங்க. இதுவும் 10 வரக்கூடாது. 10க்கு அப்புறம் உங்களுக்கு இதுவும் 10 வரக்கூடாது. சரிங்களா? 9க்கு அப்புறம் இந்த இருக்குது பாருங்க. 10வது இது பயாலஜி. சரிங்களா? 10. 11 வந்து பார்த்தோன்னா இது வரணும். 12 வந்து இது வரணும் மேக்ஸ். 13 வந்து 13 தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 13. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மற்றதெல்லாம் வரும். சரிங்களா? இது 14 வரும். இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு தான் சொல்லுறேன். நான் இப்படி கொடுக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம வந்து சின்ன சின்ன ஃபைல்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொடுப்போம். இது வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னு வீக்லி அதை எந்தெந்த வீக் கொடுப்போமோ அது நம்ம எதனால் கொடுப்போம். சரிங்களா? அதான் முடிச்சு கொடுக்குறது நம்மளோட வேலை. இப்போ இந்த வீக்கில் என்னதை கொடுக்க போகிறோம்னா அதை மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுறதுக்காண்டி தான் காமிச்சேன். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9887 இருக்கும். இதை நீங்கள் 4 பேஜாக ஜெராக்ஸ் போட்டு படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? மொத்தம் அந்த இதை நீங்கள் 4 பேஜாக ஜெராக்ஸ் போட்டுருங்க. அதை வீக்லி நம்ம கொடுப்போம். தெரியுமா? மொத்தமாக பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டேன். மொத்தமாக பிடிஎஃப் கிடைக்காது. சரிங்களா? வீக்லி தான் பிடிஎஃப் வரும். என்னோடய நான் கொடுக்குறதுலேயே படிச்சுட்டு வீக்லி கொடுக்கும்போதே நம்ம கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? பெண்டிங் போட்டிங்கன்னா பெண்டிங் சேர்ந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து மொத்தம் 23 பேஜஸ் இருக்குன்னா நீங்கள் 4 பேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். வீக்லி கொடுக்குறது அந்தந்த குறைவான அமௌண்ட் தான் வரும். அப்போம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்கான அமௌண்ட் மாதிரி தெரியும். வீக்லி போடல உங்களுக்கு ஒரு குறைவான அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்பவும் வீக்லி போட்டுட்டு வீக்லி நம்ம கொடுக்கலே நம்ம கூட வந்து சேர்ந்து படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிடிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பாலிடிக்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இதாக்கலாம் இதான் பாலிடிக்ஸ் கொடுக்க போகிறோம். பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பாருங்களேன். இப்போ இந்த ஒரு சொல்லு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலிடிக்ஸ்லையும் படிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ லா படிக்கலும் இதே திரும்ப படிப்பீங்க. இந்த பாக்ஸை அப்படி திரும்ப வந்து படிப்பீங்க. லா படிக்கலை. எபிகிராஃபி படிக்கலையும் ஆட்சித்துறை இந்த பாக்ஸை அப்படி திரும்ப படிப்பீங்க. பாலிடிக்ஸ் படிக்கலையும் படிக்கிங்களா? அதை பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் படிக்கலையும் படிப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நம்ம பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. ஸோ கலைச்சொற்களை பற்றி உங்களுக்கு பயமே இல்லாமல் படிக்கலாம். சரிங்களா? இதேமாரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கொடுக்குறது மட்டும் படித்தாலும் போகணும். சரிங்களா? பொதுத்தமிழ், கலைச்சொல் இதெல்லாம் பெரிய டாபிக். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது மட்டும் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இனிமேல் மேக்ஸ் ஜிஎஸ் கவனம் செலுத்தலாம். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட் வீக் மெட்டீரியல். சரிங்களா? 58 பேஜ் இருக்கும். 58 பேஜு ஒரு 10 பேஜுக்கு ஒரு வீடியோன்னு 6 வீடியோ அனுப்பி வருவேன். சரிங்களா? டெய்லி ஒரு வீடியோ அனுப்பி விட்ருவேன். ஸோ அதை கேட்டாலே இன்றைக்கி போதும்.
பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா. பிடிஎஃப் ஷேர் பண்ணாதீங்க. குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓன் வந்து பார்த்தோன்னா டைப்பிங்கு சரிங்களா, ஓன் வந்து பார்த்தோன்னா உழைப்பு. ஸோ அதை திருடுன்னு நினைக்காதீங்க. திருடுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சரிங்களா, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒன்று, பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. பிடிஎஃப் நீங்கள் ஜெராக்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. வேறு யாருக்கும் ஷேர் பண்ண வேலை வச்சுக்கூடாது. குரூப்லேயும் வந்து பார்த்தா குரூப் லிங்க் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா. பண்ணாலும் எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவோம் சரிங்களா. இதுதான் அப்டேட்டு. ஸோ வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வீக் இப்படி தான் கொண்டு போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு மொத்தம் பேஜ் எத்தனைன்னு சொல்லிட்டேன். பேஜ் வந்து பார்த்தோன்னா இதில் செகண்ட் வீக் என்ன சார் நீங்கள் பிடிஎஃப் கொடுப்பீங்க, அது நம்மளோட இது சரிங்களா. நம்ம வந்து பார்த்தா செகண்ட் வீக்கு சண்டே வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப்னு நான் சொல்லுவேன், பிடிஎஃப் அனுப்புவேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கு சைக்காலஜி கொடுப்போம், சைக்காலஜி கொடுப்பேன், எதனாலும் கொடுப்போம் சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா நம்ம எங்கள் டீம் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணும் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.